காலகட்டத்தில் பழங்கால நாணயங்களை சேகரிப்பதில் அனைவரிடத்திலும் ஆர்வம் மிகுந்துள்ளதாக தினமலர் ஆசிரியரும் தமிழ்நாடு நாணயவியல் சங்க தலைவருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்திய நாணயவியல் சங்கத்தின் 98ஆம் ஆண்டு கருத்தரங்கு சென்னை பல்கலைக்கழக பவள விழா அரங்கில் சனிக்கிழமையன்று துவங்கியது. இந்திய நாணயவியல் சங்க தலைவர் பரஸ்நாத் சிங் வரவேற்று பேசினார். ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னரும் பிரதமரின் பொருளாதார ஆலோசகருமான ரங்கராஜன் கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்திய நாணயவியல் சங்க இதழின் 76வது தொகுப்பின் முதல் பிரதியை தமிழ்நாடு தொல்பொருள்துறை முன்னாள் இயக்குநர் நாகசாமி வெளியிட தமிழ்நாடு நாணயவியல் சங்க தலைவரும் தினமலர் நாளிதழ் ஆசிரியருமான டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி பெற்றுக் கொண்டார். விழாவில் நாணயவியல் நிபுணர் ராஜா ரெட்டி சிறப்புரையாற்றினர். ஓய்வு பெற்ற தொல்பொருள்துறை கண்காணிப்பாளர் சத்யமூர்த்தி விழாவை தொகுத்து வழங்கினார். தமிழ்நாடு நாணயவியல் சங்கம் அகில இந்திய நாணயவியல் சங்கத்தை வரவேற்கும் விதமாக இக்கருத்தரங்கை நடத்துவதாக தெரிவித்த தினமலர் ஆசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி தனது ஆய்வு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாடு நாணயவியல் சங்கம் அகில இந்திய நாணயவியல் சங்கத்தை வரவேற்று இந்த கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கு. 98வது ஆண்டு கான்ஃபரன்ஸ் அது. இந்தியாவிலேயே ரொம்ப பழைய சொசைட்டி. நாணயவியல் ஆய்வுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நாட்டு ஸ்காலர்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சொசைட்டி வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டி நான் ஆரம்பித்தது 1985ஆம் ஆண்டு முதலாக பெருவழுதி நாணயத்தை கண்டுபிடிச்சது. அதுதான் சங்ககால பாண்டியன் வெளியிட்ட நாணயம். அதுவரை சங்க காலத்தில் நாணயங்களே கிடையாதுன்னா வரலாற்று ஆசிரியர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உவே சாமிநாதர் 1894 புறநானூரை வெளியிட்டார். ஓலைச்சுவடியிலிருந்து வெளியிட்டார். அந்த புறநானூரில் சங்ககால பாண்டிய மன்னர்கள் பேர், சேர மன்னர்கள் பேர், சோழ மன்னர் பேரெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகளில் அந்த புறநானூறு மன்னர்களை பற்றி என்ன வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கவிஞர்களுடைய கற்பனை பெயர்கள், இதெல்லாம் வேறு ஆதாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த பெருவழுதி நாணயத்தை கண்டுபிடிச்சதுனால அந்த அவங்களுடைய கூற்றெல்லாம் தவறுன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அந்த பெருவழுதி நாணயத்தை மதுரையில் கண்டுபிடிச்சேன். அதில் உள்ள லெஜெண்டு, அதில் உள்ள பேரை படிக்க முடியறதுக்கு காரணம் அது தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் இருக்குது. தமிழ் பிராமி எழுத்துங்கிறது 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் பழக்கத்தில் உள்ள எழுத்து. பெருவழுதின்னா ழூங்கிறது தமிழ் சிறப்பு எழுத்து. மற்றதெல்லாம் அசோகன் பிராமி உள்ள எழுத்து. தமிழுக்குன்னு சில சிறப்பு எழுத்துக்களை வச்சுருந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. முகத்தளங்கள்லாம் மதுரையை ஒட்டியுள்ள முகத்தளங்களெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த நாணயம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த சொசைட்டியுடைய வாரணாசி கான்ஃபரன்ஸில் நான் பேப்பர் படித்தேன் 1985ஆம் ஆண்டு. அந்த பேப்பர் படித்த உடனே நிறைய ஸ்காலர்ஸ் உட்காந்துருந்தாங்க. பெரிய பெரிய பேராசிரியர்கள், பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் பேராசிரியர்கள் இருந்தாங்க. அலகாபாத் யூனிவர்சிட்டி, நாக்பூர் யூனிவர்சிட்டி, பூனா யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி, கல்கட்டா. அந்த பேராசிரியர்கள்லாம் ஒருத்தராக எழுந்திருந்து அசோகன் பிராமிங்கிறது தானே 2300 ஆண்டுகளுக்கு இருந்தது, நீங்கள் தமிழ் பிராமின்னு ஏன் சொல்கிறீங்க, இது தவறு இல்லையாண்ணா? நான் சொன்னேன், இந்த காயினில் ஸ்க்ரீனில் காமிச்சேன், ழூங்கிற எழுத்து இருக்குது, இது தமிழுடைய சிறப்பு எழுத்து, அதனால் இது தமிழ் பிராமின்னு நாங்கள் சொல்கிறோம். எவரிபடி அக்செப்டட். அவங்களுடைய ஜேர்னலில் 1985 என்னுடைய முதல் கட்டுரை. அதுதான் என்னுடைய நியூமிஸ்மேட்டிக் கட்டுரையிலே முதல் கட்டுரை. அதுக்கப்புறம் 7 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கட்டுரையை படிச்சுட்டே இருப்பேன். சங்ககால நாணயங்கள் தொடர்பான தனது ஆய்வுக்கு மத்திய அரசின் தொல்காப்பியர் விருது பெற்றதை நினைவு கூர்ந்த டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி, கரூரில் தனக்கு கிடைத்த நாணயங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொக்கிஷம் என்றார். கரூரில் கிடைச்ச ஷேர் நாணயங்கள்லாம் 1987 படித்தேன். ஷேர்நாத சோழ நாணயங்கள், பாண்டிய நாணயங்கள், மலையமான் நாணயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி வெளியிட்டாச்சு நான் புக்கு. ஷேர் நாணயங்கள்லாம் கிடைக்கல. மதுரையில் ஒரு வியாபாரி வில் அம்பு போட்ட காயினை ஒருத்தர் காமிச்சார். அவர்கிட்ட இது எங்கேயா கிடச்சின்னு கேட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த நாணயத்தை பார்த்தோன்னே நான் ஷேர்கள்லாம் நாணயங்கள் வெளியிடவில்லைன்னா நான் நினச்சிட்டே இருந்தேன்.
அதை பார்த்த உடனே இது கிடைச்ச இடம் என்ன சொன்னால் சொல்ல மாட்டேன்ட்டேன். எனக்கு அது கரூர்லாம் கிடச்சிருக்கோங்கிற எண்ணத்தில் 4 நாள் கழித்து கரூருக்கு போனேன். கரூருக்கு போனால் இந்த அமராவதி ஆறு கரூர் பக்கத்தில் ஓடுறது இல்லையா, இந்த அமராவதி ஆற்றுல கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு மலைவாழ் மக்கள் வந்து இந்த ஆற்றை தோண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய புதையல் கிடச்சிது காயின். அந்த புதையல் உள்ள காயினெல்லாம் கரூரில் சின்ன சின்ன வணிகர் பாத்திர கடைகள்லாம் போட்டு விற்பனைக்கு வச்சுட்டாங்க. அதில் பாதி உருக்கலுக்கு போயிடுது. அதை பார்த்த உடனே எனக்கு வாழ்க்கையில் ஒரு அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். ஆனால் உருக்கலுக்கு போயிடுதுன்னு எனக்கு ரொம்ப கவலையும் அச்சமும் ஏற்பட்டது. எல்லாம் நம்ம தமிழகத்துடைய தொன்மையான வரலாற்றெல்லாம் அழிக்கிறாங்களே, அந்த தொடர்ச்சி தான் இதெல்லாம். நாங்கள் சவுத் இந்தியன் நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டின்னு ஆரம்பித்தோம். அது சில்வர் ஜூப்ளி இப்படி தான் 25 ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடணும். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நடந்தது. எனக்கு என்னுடைய இந்த விருது டெல்லியில் கிடச்சது இல்லையா, தொல்காப்பியர் விருது. அது கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த சங்ககால நாணயங்கள் என்னுடைய கண்டுபிடிப்பு தான். தொன்மையான நாணயங்களை படிப்பது. தொன்மையான நாணயங்கள்ங்கிறது வரலாற்றை குறிக்கிறது. இப்போ தொன்மை 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளி முத்திரை நாணயங்கள்னு வெளியிட்டாங்க. அதில் லெஜெண்ட் ஒரு எழுத்துன்னு இருக்காது, சிம்பிள்ஸாக இருக்கும். 5 சிம்பிள்ஸ் இருக்கும் பின்புறம். அந்த வணிகர் குழு வந்து ஒரு சீல் வைப்பாங்க, எங்கேருந்து வந்தது. தேர் டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் த காயின். அதுதான் வடநாடு புறாவும் பிரபலமாக இருந்தது. அது எதனால் இஷ்யூ பண்ணான்னா, அவர் ரங்கராஜன் சொன்னார் பாருங்க, வணிக நோக்கத்திற்காக பண்டமாற்று முறையிலிருந்து நாணயம் மெட்டல் வந்தது, அதனால தான் காயின்ஸ்லாம் வந்தது. அதே காயின்ஸு தமிழகத்துலேயும் நிறைய கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 8 ஹோடு கிடச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கலை. ஏன்னா மியூசியத்தில் போய் காயினை காட்ட மாட்டாங்க. அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு படிக்கிறதுக்கு ஒன்றுமே காமிக்கவே மாட்டாங்க. கேட்டானா இதெல்லாம் க்ளீன் பண்ண போயிருக்குமா, 10 நாள் கழித்து கூட க்ளீன் பண்ணி வரலேம்பாங்க. இதுதான் நம்முடைய அரசாங்கத்து சம்பளத்தை வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அரசாங்க அதிகாரிகள் தான் கதி. கடவுள் தான் காப்பாற்றுறோம் நம்ம நாட்டை. இன்றைய சூழலில் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் நாணயங்களை சேர்ப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளதாக டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி கூறினார். யூத்து நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காயின்ஸ் வாங்குறாங்க. காயின்ஸே கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போ முந்தைய 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கின காயின்லாம் இப்போ 1000-2000 ரூபா. படித்தவங்கள்லாம் காயின்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணக்காரங்கள்லாம் காயினை வாங்கி கலெக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய சேஞ்ச். இப்போ சங்ககால நாணயமோ பல்லவா காயின்ஸோ ஒன்றும் கிடைக்காது. என்னுடைய புக்கு எல்லாமே நல்ல டிமாண்ட் இருக்குது. என்னுடைய புக்கு பல்லவா காயின் புக்கு இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட். நிறைய பேர் கேட்டுருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியல என்னால். இக்கருத்தரங்கில் பல பகுதிகளிலிருந்து வருகை தந்துள்ள ஆய்வாளர்கள் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்க உள்ளதாக டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சிறப்பு அம்சம், இந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பல ஸ்காலர்ஸ் வந்து பேப்பர் படிக்க போகிறாங்க. அந்தந்த மாநிலத்தில் உள்ள ஸ்பெஷல் இஷ்யூஸ். ஒருத்தர் வந்து ஹம்பியில் ரோமன் சிம்பிள்ஸ் உள்ள காயினை வச்சு படிக்க போகிறேங்கிற. என்னுடைய காயின் ஸ்டடியிலே முக்கியமான அம்சம் என்னென்னா, நான் தமிழகத்துக்கும் ரோமாவிற்கும் உள்ள தொடர்பு, வணிகர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நான் நிறைய கட்டுரை படிச்சிருக்கேன். சங்ககால சேர நாணயங்கள் வந்து மாக்கோதே குட்டுவங்கோதனே 2 காசு வெள்ளி காசு விட்டுருக்கு. அந்த காசை அனலைஸ் பண்ண உடனே ரோமன் தினாரியஸுங்கிற வெள்ளி காசில் உருக்கி செய்திருக்காங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கல்பாக்கத்தில் உள்ள அணு நிலையத்துக்கு அனுப்பி அவங்க அனலைஸ் பண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ரோமானியர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்துக்கு வந்து வாணிபம் செய்தாங்க. நம்முடைய கல்ச்சர் இப்போ தமிழகத்திலேயே கொங்கு நாடு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மற்ற பகுதியை விட கொங்கு நாட்டில் வாணிபத்தில் ரொம்ப தொழிலையும் வாணிபத்திலையும் ரொம்ப முன்னேறிண்டே இருக்காங்க. அதுக்கான 2000 வருஷம் வரலாறு அவங்களுக்கு இருக்கு. 2 நாள் கருத்தரங்கிலும் நாணயவியல் நிபுணர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர்.